Hello friends, போன வீடியோவில் நம்ம ஒரு டெபாசிட் நம்ம ரிசீவ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் அதர் கண்டிஷன்ஸ் இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு வந்து டெபாசிட் டியூரேஷன். நம்ம வாங்குகிற டெபாசிட்டுக்கான டியூரேஷன் வந்து நார்மலாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 6 months to 36 months, which means என்ன அர்த்தம்னா இந்த வருஷம் நம்ம வாங்குகிற 2021 வாங்குகிற ஒரு டெபாசிட்டை இன்னும் 6 மாதத்துக்குள்ளேயோ இல்லை மேக்ஸிமம் 36 monthsனால் எத்தனை வருஷம்? 3 years. ஸோ 24-25 22-21 வாங்குறத 24-25 நம்ம ரீபே பண்ணிடணும். ஸோ மேக்ஸிமம் டெபாசிட் டியூரேஷன் வந்து 36 மாதமாக தான் இருந்தாலுமே தவிர அதுக்கு மேலே போயிடக்கூடாது. சப்போஸ் 6 மாதத்தை விட கம்மியாக வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறோம், விச் மீன்ஸ் இன்றைக்கி வாங்கி 3 மாதத்தில் ரீபே பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான லிமிட் இருக்குது, த்ரெஷோல்ட் லிமிட் இருக்குது. என்னென்னா அது வந்து 10% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அண்ட் ஃப்ரீ ரிசர்வ் அண்ட் செக்யூரிட்டி ப்ரீமியம். நம்ம வாங்குகிற அந்த வெறும் 3 மாதத்துக்கான டெபாசிட்டுக்கான அமௌண்ட் வந்து நம்மளோட மொத்த கம்பெனியோட பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல், ஃப்ரீ ரிசர்வ் அண்ட் ப்ரீமியமில் 10% விட கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன பாயிண்ட் தான். ஸோ நான் இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை, பட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃப்ரீ ரிசர்வ் ஒரு 30, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஒரு 30, பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஒரு 40 இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ 30 + 30 + 40 வந்து டோட்டலாக 100 crores. ஸோ இந்த 100 crores எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10% சொல்கிறாங்க. ஸோ 10 crores. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 6 மாதத்தை விட கம்மியாக நம்ம வாங்குகிற டெபாசிட்டாக இருந்துச்சுன்னா அந்த டெபாசிட்டுக்கான டோட்டல் வேல்யூ எவ்வளோவா இருக்கணும்? 10 கோடி தான் இருக்கணும், 10 கோடிக்கு மேலே போயிடக்கூடாது. அண்ட் ஷேல் நாட் பி ரீபேபிள் வித்தின் 3 months. 6 மாதத்தை விட கம்மின்னு சொல்லியாச்சு, அதுக்காண்டி 30 நாளில் இஷ்யூ பண்ணுற டெபாசிட்லாம் இருக்கக்கூடாது. மினிமம் 3 months, மேக்ஸிமம் 6 months இருந்துச்சுன்னா இந்த ரூலு, 6 monthsக்கு எபவ்னா இந்த ரூல்லாம் கிடையாது. அவ்வளோதான். அடுத்து, இஃப் டெபாசிட்டர்ஸ் ஆர் அக்செப்டட் இன் ஜாயிண்ட் நேம். டெபாசிட்ஸை வந்து ஒரு ஆள் நேமில் இல்லாமல் ஜாயிண்ட் நேமில் இருந்துச்சுன்னா ஒரு டெபாசிட்டுக்கு மேக்ஸிமம் எத்தனை நேம் அக்செப்டபிள்னா 3 நேம். ஒரு டெபாசிட்டை வந்து 3 பேர் கொடுத்த மாதிரி காமிச்சிக்கலாம், 3 பேருக்கு மேலே வந்து காமிக்க முடியாது. அடுத்து, நோ பப்ளிக் கம்பெனி அக்செப்ட் டெபாசிட் இஃப் existing plus new deposit is greater than 25% of aggregate of paid up share capital and free reserve and securities premium. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இது ஒரு த்ரெஷோல்ட் லிமிட். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பப்ளிக் கம்பெனியாக இருந்துச்சுன்னா டெபாசிட் வந்து எப்போ அக்செப்ட் பண்ணலான்னா அவங்களோட டோட்டல் டெபாசிட், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிஸ்டிங் டெபாசிட் ஒரு 20 கோடி, நியூ டெபாசிட் ஒரு 10 கோடி, ஸோ மொத்தமாக 30 கோடி. அது எதுக்கு மேலே இருக்கணும்? 25% ஆஃப் அக்ரிகேட் ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல், ஃப்ரீ ரிசர்வ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? ஃப்ரீ ரிசர்வ் 30, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஒரு 30, அப்புறம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஒரு 40 பார்த்தோம். ஸோ 100 crore 25%னா எவ்வளோ? 25. 25 விட வந்து 30 அதிகம் தான். ஸோ 30ங்கிறத வந்து இஷ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? 25 கோடிக்கு கம்மியாக வந்து ஒரு கம்பெனி டெபாசிட் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. மினிமம் வந்து 25 crores வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இந்த பாயிண்ட்டு. அடுத்து, நோ கம்பெனி ஷால் அக்செப்ட் டெபாசிட் இஃப் எக்ஸிஸ்டிங் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரொபோஸ்ட் டெபாசிட் இஸ் கிரேட்டர் தேன் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச். 25ங்கிறது வந்து மேக்ஸிமம், வெரி சாரி, 25ங்கிறது மேக்ஸிமம். 25 கோடிக்கு மேலே வந்து டெபாசிட் இஷ்யூ பண்ணக்கூடாது நோ பப்ளிக் கம்பெனி. விச் மீன்ஸ் இங்கே 30 வந்துருச்சு, 30 பண்ண முடியாது, 25 தான் மேக்ஸிமம். 25க்கு மேலே ₹1 கூட வந்து பப்ளிக் கம்பெனியாக இருந்துச்சுன்னா டெபாசிட் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இந்த கேஸில் நமக்கு 30 இருக்குது, பண்ண முடியாது, 25 தான் பண்ண முடியும், 25க்கு மேலே பண்ண முடியாது. அடுத்து, நோ கம்பெனி ஷால் அக்செப்ட் டெபாசிட் இஃப் எக்ஸிஸ்டிங் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரொபோஸ்ட் டெபாசிட் இஸ் கிரேட்டர் தேன் 10% ஆஃப் அக்ரிகேட் ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல், ஃப்ரீ ரிசர்வ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். இதுவும் ஒரே மாதிரி பாயிண்ட் இருக்குது, பட் இதில் ஒரே ஒரு சேஞ்ச் தான், ஃப்ரம் மெம்பர்ஸ் ஒன்லி. இங்கே நம்ம பார்த்த 25ங்கிறது டோட்டலாக மெம்பர்ஸ் அண்டு பப்ளிக். நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்ல, மெம்பர்ஸ் அண்டு பப்ளிக், இங்கே மெம்பர்ஸ்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம இங்கே பார்த்த 25%ங்கிறது வந்து மொத்தமாக மெம்பர்ஸ் அண்ட் பப்ளிக் சேர்ந்தது. இந்த 10% வந்து மெம்பர்ஸ். இந்த 25ல் 10% தான் வந்து மெம்பர்ஸ்க்கு அலவுடு, மீதி 15% பப்ளிக்காக இருக்கணும். மெம்பர்ஸ்டையே 25%லாம் வந்து ரிசீவ் பண்ண முடியாது. அடுத்து, நோ கம்பெனி ஷால் அக்செப்ட் டெபாசிட் if current deposit plus outstanding deposit is greater than 25% of paid up share capital and free reserve and securities premium. இதுவும் ரொம்ப ரொம்ப சேமாக இருக்குதுன்னு நினைக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நம்ம பார்க்குறது நோ கம்பெனி, இங்கே நம்ம பார்க்குறது நோ கம்பெனி. இங்கே நம்ம பார்க்குற 10% ஃப்ரம் மெம்பர்ஸ் ஒன்லி, இங்கே பார்க்குற 25% வந்து மெம்பர்ஸ் அண்டு பப்ளிக் 2 பேருக்கும் காமன். அப்போ இது என்னன்னு கேட்கலாம். இது அப்ளிகபிள் ஒன்லி ஃபார்
பப்ளிக் கம்பெனி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இங்கே பார்க்குற 2 பாயிண்ட்டுமே வந்து காமனாக எல்லா கம்பெனிக்கும் பொருந்தும். பப்ளிக்கு ப்ரைவேட் எல்லாத்துக்கும் காமனான பாயிண்ட்டு. இங்கே பார்க்குற நமக்கு இந்த ஒரு பாயிண்ட் என்னென்னா ஒன்லி ஃபார் பப்ளிக் கம்பெனி. இந்த பாயிண்ட் வந்து ப்ரைவேட்டுக்கு கிடையாது. அதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஷால் பி லெஸ் தேன் மேக்ஸிமம் ரேட் ப்ரிஸ்கிரைப்டு பை ஆர்பிஐ. ஆர்பிஐயில் ஒரு ரேட் சொல்லியிருப்பாங்க. டெபாசிட்டுக்குன்னா உங்களுக்கான மேக்ஸிமம் ரேட் இவ்வளோ தான் சொல்லியிருப்பாங்க. அந்த ரேட்டுக்கு மேலே போயிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுற ரேட் 11னா 11 விட கம்மியாக தான் இருக்கணும். 12, 13லாம் வந்து ஒரு கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து கம்பெனி கேனாட் ஆல்டர் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெபாசிட் வென் தே ஆர் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு டெபாசிட்டை மக்கள்கிட்ட ரீபே பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோன்னா அந்த கேஸில் அந்த பர்டிகுலர் டயத்தில் ரீபே பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டெபாசிட்டுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மாற்றக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 இயர்ஸ் டெபாசிட்னு சொல்லி நம்ம வாங்கிட்டோம். அந்த 2 இயர்ஸ் முடிய போகிற ஸ்டேஜில் வந்து கம்பெனிகிட்ட பணம் இல்லாததுனால என்ன பண்ணிடுறாங்க, டெபாசிட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை 2 இயர்லேருந்து 3 இயர்னு மாற்றுறாங்க. அப்படிலாம் மாற்றக்கூடாது. ஆல்ரெடி வந்து என்ன ஒரு கண்டிஷன் போட்டு ரிசீவ் பண்ணோமோ அந்த கண்டிஷன் வந்து மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் இருக்கணும். மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறமா தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மாற்ற முடியுமே தவிர ஆல்ரெடி அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மாற்ற முடியாது. இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். இதுதான் அடுத்த சில அதர் கண்டிஷன்ஸ். இது ரூல் 3ல் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் அந்தளவுக்கு நமக்கு முக்கியம் இல்லை. நமக்கு தேவை இந்த ப்ரொவிஷன்ஸ் தான். கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.